திருச்சிற்றம்பலம். இன்றைக்கு திருவம்பாவையில 4வது பாடலை பார்க்க இருக்கின்றோம். நமக்கு தெரியும் நன்றாக, நான் நிறைய முறை சொல்லியிருக்கின்றோம். 8வது திருமுறையாகிய திருவாசகத்திலிருந்து நாம் ஒரு பகுதியான திருவம்பாவை பாடலை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இதிலே ஒரு பெண்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் துயில் எழுப்பிக் கொண்டு ஒரு நீர்க்கரைக்கு சென்று காத்தியாயனை ஆவாகனம் செய்து வழிபட்டு தங்களுக்கு நல்ல கணவன் வாய்க்க வேண்டும் என்றும் நாட்டில் நல்ல மழை பெய்து செழிப்பாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார்கள். அந்த வகையிலே ஒருவருக்கொரு எழுப்பிக் கொள்கிறார்கள். அந்த எழுப்பிக் கொள்கின்ற அந்த பாங்கு அழகாக இருக்கின்றது. இதிலே நமக்கு ஒரு முக்கியமானது என்னவென்றால், எல்லாம் உரையாடலாக அமைந்திருக்கின்றது. அந்த உரையாடலே யார் யாருக்கு என்று சொல்லவில்லை, நாம் புரிந்து கொள்கின்றோம். அந்த அளவிலே மிகச் சிறப்பாக இதனை கையாண்டிருக்கிறார்கள். முதல் 3 பெண்களை ஒவ்வொரு வீடாக சென்று எழுப்பார். 4வது பெண்ணை எழுப்ப வருகிறார்கள். ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு வகையான அனுபவம். அந்த பெண்கள் எல்லோரும் சிவனையே சிந்தித்திருப்பவர்கள், சிவன் பால் பக்தி உள்ளவர்கள், அடியவர்கள். ஆனால் இந்த உரையாடல் சிறு பெண்களுக்கே உரித்தான அந்த சீண்டலும் வேடிக்கையுமாக இருக்கிறது. முதல்ல சந்தி பிரிக்காமல் படிக்கும்போது ஒன்றுமே புரியாது. சந்தி பிரித்த பிறகு புரியும். அதிலே முன்னும் பின்னுமாக சொற்களை மாற்றி போட்ட பிறகு புரியாத சொற்களை மட்டும் பார்த்து கொண்டால் போதும், நமக்கு அந்த பாடலை புரிந்து கொள்ள முடியும். இந்த 4வது பாடல், 3 பெண்களை எழுப்பிவிட்டு 4வது வீட்டுக்கு வந்திருக்கிறார்கள். நாம சொல்லவில்லை, ஆனால் 3 பெண்கள் உங்களோடு சேர்ந்து விட்டார்கள், கிளம்பி வந்து உங்களோடு சேர்ந்து விட்டார்கள் என்பது நாம் புரிந்து கொள்கின்றோம். ஒன் நித்தில நகையா இன்னம் புலர்ந்தின்றோ, வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ, எண்ணிக்கூடு உள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும், கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே, விண்ணுக்கு ஒரு மருந்து வேத விழுப்புரளை கண்ணுக்கெரியானை பாடி கசிந்துள்ளம், உளன் நெக்கு நின்றுருக யாமாட்டோ நீயே வந்து. உள் நெக்குங்கிறது அது. உள் நெக்கு என்பது உளன் நெக்குன்னு வருவாங்க. நின்றுருக யாமாட்டோ நீயே வந்து எண்ணி குறை துயிலேலோ எம்பாவாய். பிரிச்சு பார்த்தா, ஒள் நித்தில நகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ, வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ, எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும், கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே, விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உள் நெக்கு நின்று உருக யாம் மாட்டோம் நீயே வந்து எண்ணிக் குறையில் துயில் ஏல் ஓர் எம்பாவாய். ஒள் நித்தில நகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ, வண்ணக் கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ, எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும், கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே, விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் நெக்கு உண்டு என்பது ரொம்ப முக்கியம். அதுல விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உள் நெக்கு நின்று உருக யாம் மாட்டோம் நீயே வந்து எண்ணி குறையில் துயில் ஏல் ஓர் எம்பாவாய். ஒள் நித்தில நகையாய். நித்திலம் என்றால் என்ன தெரியும் இல்லையா? முத்து. நித்திலம் என்றால் முத்து. ஒள் நித்தில நகையாய் இன்னும் புலர்ந்தின்றோ. இங்க இப்ப இந்த கான்வர்சேஷனா பார்க்கலாம். இத ஒள் நித்தில நகையாய் இன்னும் புலர்ந்தின்றோ என்று ஆரம்பிச்சோம் இல்லையா? அதேதான் ஆரம்பமும். ஒள் நித்தில நகையாய் இன்னும் புலர்ந்தின்றோ, வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ, எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும், கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே, விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உள் நின்று நெக்கு உருக யாம் மாட்டோம் நீயே வந்து எண்ணி குறையில் துயில். கான்வர்சேஷன் புரியுது இல்லையா? முதல்ல என்ன? ஒள் நித்தில நகையாய் இன்னும் புலர்கின்றோ. பதில் சொல்றா. வண்ணக்கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ. இங்க எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுவோம்.
அவ்வளவும் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உள்நின்று நெக்கு உருக யாமாட்டோம் நீயே வந்து எண்ணி குறையில் துயில். ரொம்ப அழுத்தம் திருத்தமா பேசுற பேச்சு இது. என்ன சொல்றா? ஒள் நித்தில நகையாய். நித்திலம் என்றால் முத்து. முத்து போன்ற ஒளிவிடுகின்ற முத்து போன்ற பற்களை உடையவளே, என்ன புன்சிரிப்பு உடையவளே அர்த்தம். அந்த அழகான பல்வரிசை, அழகான பல்வரிசை எப்ப தெரியும்? புன்னகைக்கும் போது நன்றாக தெரியும். புன்னகைக்கின்றாள். முன்னாடியே சொன்னோம், அங்கேயே அவ புன்னகைத்தாள். முன்னாலே ஒரு வீட்டிலே போனாலே அங்கேயும் நகையை பற்றி பேசியிருக்கிறோம். இப்பொழுதும் நகை. ஒளியை உடைய முத்து போன்ற பற்களை உடையவளே, இன்னும் புலர்ந்தின்றோ? இன்னுமா உனக்கு பொழுது விடியவில்லை? பொதுவா சொல்லுமில்ல, ரொம்ப நேரம் தூங்கினாக்க அம்மா சொல்றது இன்னும் உனக்கு மட்டும் பொழுது விடலையாக்கும். ரொம்ப நேரம் கழிச்சு எழுந்து இப்பதான் உனக்கு பொழுது விடிஞ்சுதா என்று கேட்போம். பொதுவா பார்க்கின்றோம் இல்லையா, அம்மா சொல்றது இப்பதான் பொழுது விடிஞ்சதாக்கும் உனக்கு, நேரம் கழித்து எழுந்து வந்தால் பொழுது விடலையா இன்னும் என்று கேட்போம். இப்படித்தான் கேட்க, இன்னும் புலர்ந்தின்றோ? இந்த உள்ள இருக்க பொண்ணு வரல, இன்னும் இவர்கள்லாம் வாசல்ல வந்து நின்று கூப்பிடுறா, உள்ள இருந்து வரல. அப்ப வெளியில இருக்கிற பொண்ணு கேட்கறா, எம்மாடி இன்னமா உனக்கு பொழுது விடலையா உனக்கு கேட்கறா. அங்கிருந்து அவ பதில் சொல்றா, வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ. வண்ண கிளிமொழியார், கிளி போன்ற இனிமையான பேச்சினை உடையவர்கள். வண்ண கிளிங்கிறதுங்கிறது அழகான என்று பொருளை வரும். வண்ண அழகான கிளி போன்ற இனிமையான பேச்சினை உடைய எல்லாரும் வந்தா. அந்த பெண்கள் எல்லாரும் வந்துட்டாச்சா? எல்லா பெண்களும் வந்தாச்சா? இவெல்லாம் எழுப்ப வந்தாக்க இவ வெளியில வரணும். இவ வெளியில வரல, உள்ள இருந்துட்டே என்ன சொல்ற, எல்லாரும் வந்தாச்சா? அழகான கிளி போன்ற இனிமையான பேச்சினை உடையவர்களான பெண்கள் எல்லாரும் வந்தாச்சா? வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ. எல்லாரும் வந்தாச்சா? சரி, அப்புறம் வண்ண கிளிமொழி எல்லாரும் வந்தாச்சு. வந்தாச்சா வரலையாங்கிறது எப்படி சொல்றது? நீ வந்து எண்ணிக்கு போறியா? நானே சொல்லணுமா? வெளியில வந்து பார்க்கணும் இல்லையா? அதுவும் பார்க்கல. எல்லாரும் வந்தாரோ. வந்துட்டாளா எல்லாரும்? இவ சொல்றா, வந்தாரோன்னு கேட்டதும் எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுகும். எண்ணிக்கொடு என்பது கொண்டு என்பதனுடைய இடைக்குறை. கொண்டு கொடு. உள்ளவாறுங்கிறத உள்ளவா. உள்ளவாறு எண்ணிக்கொடு. எண்ணிக்கொண்டு உள்ளபடி சொல்லி எண்ணி சொல்றேன்டி இருடி. எண்ணிக்கொண்டு உள்ளவாறு சொல்றோம், எண்ணி சொல்றோம். சொல்லிட்டா அதுக்கப்புறம் அது வரைக்கும் நீ தூங்கி நேரத்தை போக்காதே. விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உள்நின்று நெக்கு உருக. எப்படிலாம் பாடணும்னு சொல்றான் அவன். யாராரு சொல்லி எப்படிலாம் பாடுங்க சொல்ல. நெக்கு உருக ஏன் மாட்டோம் போது எண்ணி சொல்ல மாட்டோம் அப்படிங்கிறதுக்கா அடுத்தது வருது. இப்ப சொல்றது என்னன்னா, இந்த பாரு, வீணா காலத்தை போக்காத. நீ எண்ணி சொல்றோம், வீணா காலத்தை போக்காத, தூங்காத, தூங்கி காலத்தை போக்காத. விண்ணுக்கு ஒரு மருந்தை. விண்ணுக்கு ஒரு மருந்து யாரு? பரமேஸ்வரன். விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை அமுதமாக இருக்கின்றான் அல்லவா அவன். தேவர்களுக்கு ஒரு அமுதமா இருக்கின்றான். விண்ணுக்கு ஒரு மருந்தை எப்படி? அவர்களுக்கெல்லாம் ஏதோ அவர்களெல்லாம் ஏதோ அமிர்தம்னு வேற என்னன்னு தேடிட்டு போனாங்க தேவர்கள் எல்லாரும். இவன் அமிர்தம். விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை, வேதத்தினுடைய மேலான பொருளாக தான் விளங்குகின்றான். அமிர்தமாக விளங்குகின்றான். வேதத்தினுடைய மேலான பொருளாக விளங்குகின்றான். கண்ணுக்கு இனியவனை. கண்ணுக்கு இனியானை இன்னொரு அழகான வார்த்தை இல்லையா? கண்ணுக்கு இனியானை. இதை எப்படிலாம் சிலதெல்லாம் சிந்தைய அழகு போல கண்ணுக்கு அழகு. கண்ணுக்கு இனியானை. கண்ணுக்கு இனியான்ங்கிறது வந்து யாருக்கு பேரு தெரியுமா? இது எங்க பாடுறா? திருவண்ணாமலையில பாடுகிறார்கள். திருவண்ணாமலை சுவாமி பேரு கண்ணுக்கு இனியான். இதுல வந்து இந்த திருவம்பாவை வந்து எங்க பாடப்பட்டது? திருவண்ணாமலையில. ஒரு பாடலையும் 4வது பாடல் பார்த்திருக்கோம். இதுல திருவண்ணாமலை இறைவனுக்கே உரித்தான பெயர்களை ஒவ்வொன்றிலும் வைத்துக் கொண்டு வருகிறார். முதல் பாடல என்ன? ஆதி மந்தம் இல்ல அரும் பெரும் ஜோதி. முதல் பாடல பெருஞ்சோதி. 2வது பாடல்ல பாசம் பரஞ்சோதி என்றாள். அங்க அரும் ஜோதி, இங்கு பரஞ்சோதி. அவனுடைய அண்ணாமலையான ஒரு பெயர்கள் ஒன்று.
அடுத்தது அமுதம், அமுதினை இல்லையா? இந்த பாட்டுல கண்ணுக்கு இனியானை, கண்ணுக்கு இனியான் என்பது அந்த ஊர் திருவண்ணாமலையில் இருக்கின்ற இறைவனுடைய பெயர் கண்ணுக்கு இனியானை. என்ன அழகான வார்த்தை! கண்ணுக்கு இனிமையா இருப்பது எது? அழகெல்லாம் கண்ணுக்கு இனிமையா? இல்ல, நமக்கு ஒரு மேன்மையை தருகின்றதுதான் இனிமையானது. எதெல்லாம் நாம் இனிப்பு இனிமை நினைக்கின்றோமோ அதெல்லாம் அல்ல. இனிமை என்பது, பெருமை என்பது, இனிமை என்பதெல்லாம் வேறு. என்னவென்றால் நமக்கு ஒரு மேன்மையை தருகின்றதுதான் இனிமையானது. கண்ணுக்கு இனியான அவன், கண்ணுக்கு இனியவன், நம்முடைய மனதிற்கு இனியவன், சிந்தைக்கு இனியவன். அப்படிப்பட்ட கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உள்நின்று நெக்கு உருக. நீ போய் ஒண்ணு தூங்கிடாத. அவனுடைய பெயரை யாரு? பெண்ணுக்கு ஒரு மருந்தா இருக்கின்றனவா தேவருக்கு, அவனே அமுதமா இருக்கின்றான். விண்ணுக்கு ஒரு மருந்து, அவனை ஒரு மருந்தாக இருக்கின்றான், அமிர்தமாக இருக்கின்றான். நாம் அமிர்தம் நினைக்கிறது, தேவர்கள் நினைத்தது வேறு. ஆனால் இவனே அமிர்தமாக இருக்கின்றான். இவன் வேத விழுப்பொருளாக இருக்கின்றான், வேதத்தினுடைய பொருளாக இருக்கின்றான். இவன் தான் கண்ணுக்கு இனியவன். இவனை பாடி எப்படி பாடணும்? கசிந்து உள்ளம் உள்நின்று நெக்கு உருக. எப்படி பாடணும்? அவனை பாடும் பொழுது கசிந்து, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கின்னு சொல்றார் இல்லையா? உள்ளம் கசியணும். கசியறதுங்கிற சொல்லு ரொம்ப அழகான சொல்லு. கசியறது என்பது நம்ம சொல்லும் இல்லையா? வெள்ளம் கசிஞ்சு போச்சும்போம். கசிஞ்சு போச்சா ஈரமாகி அது நெகிழ்ந்து போறதுதான் கசியறது. ரொம்ப நாள் ஒரு வெள்ளம் வச்சிருந்தோம்னா இல்ல வெள்ளம் கசிஞ்சு போச்சும்போம். அது வேற ஒரு சூழல்ல சொல்றோம். அதான் இங்கு கசிந்து என்பது என்னவென்றால் அது நெகிழ்ந்து போயிருக்கின்ற ஒரு நிலை. விண்டுன்னு கெட்டியா இல்லாம அப்படியே நெகிழ்ந்து இருக்கு. மனம் நெகிழ்ந்து போனோம். இறைவன் பெயரை கேட்டாலே சிந்தித்தாலே நெகிழ்ந்து போனோம். கசிந்து உள்ளம் உள் நின்று, அதாவது அவனை கண்ணீர் மல்கணும். கண்ணுக்கு இனியானை பாடணும், புகழ்ந்து பாடணும், கண்ணீர் மல்கணும், மனம் உள்ள நெகிழ்ந்து உருகணும். நெக்கு உருக. நெக்கு உருகண்டா, நெக்கு உருக என்பது அப்படியே அப்படியே நன்றாக நெகிழ்ந்து உருகணும். அப்படியே இறைவனுடைய எண்ணத்திலேயே உருகணும். அவன் பேரை சொன்னாலே உருகணும், அவன் நினைத்தாலே உருகணும். அதுதான் ரெண்டாவது பாட்டு பார்த்தேன், வீதி வாய கேட்டாலுமே விம்மி விம்மி மெய் மறந்து. அப்படிப்பட்ட ஒரு நிலை வரணும். அப்படிப்பட்ட ஒரு நிலையதான் கசிந்து உள்ள உன்னின்று நெக்கு உருக. முதல்ல என்ன சொன்னா, நான் சரி நாங்க எண்ணி சொல்றோம், எண்ணிக்குன்னு சொல்றோம், அது வேலை தூங்காத. ஏன் நான் எங்க எண்ணணும்? எண்ணி சொல்றேன்னு தானே சொன்னேன். நான் ஏன் எண்ணணும்? இதெல்லாம் நான் செய்யணும். எங்களுக்கு அவன் புகழ் பாடணும், உள்ள கசிந்து உருகணும், அவனை நினைக்கணும். எங்களுக்கு வேலை இருக்கு. யான் மாட்டோம் போடி, நாங்க எண்ணி தர மாட்டோம். நீயே எண்ணிப்பாரு. குறைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோ. நீ எண்ணு, 1 2 3 நாள் எண்ணிப்பாரு. எல்லாரும் வந்துட்டோமா, எத்தனை பேர் வரதா சொல்லியிருந்தோமோ அத்தனை பேர். ஏன்னா எல்லாரும் வரல, ஊர்களுக்கு அத்தனை பேர் வரல. எத்தனை பேர் வரணும்னு நமக்கு தெரியும். யார் யார் வரப்போறா நமக்கு தெரியும். இந்த குழுவுல யாரா இருக்கான்னு தெரியும். வெளியில வரமா எண்ணிப்பாரு. குறைஞ்சதுன்னா நீ போய் படுத்துக்கோ, போ, தூங்கு போ. மத்தவங்க எல்லாம் எல்லாரும் வரட்டு போ அப்படின்னு உள்ள போய் படுத்துக்கோ. மாட்டோம், நாங்க எண்ணித்து கொடுக்க மாட்டோம். நீயே எண்ணி, நீயே எண்ணிப்பாரு. குறையில் ஏதான 1 2 பேர் குறைஞ்சான்னு வச்சுக்கோங்க. போ, தூங்கு போ. எல்லாரும் வந்தப்புறம் வர எல்லாரும் பார்த்துன்னு வந்துக்கலாம். போ, தூங்கு போ. இது ஒரு எள்ளல். இது ஒரு அவளை கேலி செய்வது. வீட்டுல கூட சொல்ல இல்லையா? ரொம்ப நேரம் கழிச்சு வந்தா ஏதாவது சொன்னோம்னா, போ தூங்கு போ, சொச்ச மிச்சம் தூங்கு போ, படுத்தாத போ, தூங்கி நல்ல சொச்ச மிச்சம் தூங்கு, மத்தவங்க இங்க உட்காந்து ஆடாத போ, தூங்குன்னு சத்தம் போடுவார்கள் இல்லையா? அதை தொடர்ந்து செய்ப்போ என்று. அதே போல எண்ணிப்பாரு. குறைஞ்சின்னு வச்சுக்கோயேன், போ. இப்போ என்ன பண்ணு, திரும்ப உன்னுடைய தூக்கத்தை தொடர்வாயாக. இந்த 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 உரையாடல் இருக்கே, இந்த உரையாடல் மற்ற உரையாடல இருந்து இது வித்தியாசமான உரையாடலா இருக்கு. எங்களுக்கு அவனுடைய நினைவை போற்ற வேண்டும், அவனுடைய புகழை பாட வேண்டும். நாங்க ஒன்றும் எண்ண மாட்டோம். நீயே பார்த்துக்கோ. எண்ணிக்கையில குறைஞ்சா நீ போய் தூங்கு. இந்த தூக்கம் என்பது என்ன? உறக்கத்தை எழுப்புவது என்பது என்ன? ஆத்மாக்களை எழுப்புகிறார்கள், வேற ஒன்றும் இல்லது. உள்ளார்ந்த அர்த்தங்களை நம்ம போய் பார்க்க போல, உள்ளுக்கு இருக்கிற பொருள்களை எல்லாம் நம்ம சொல்லல. நம்ம மேலான அர்த்தத்தை தான் பார்த்துட்டு போறோம். உண்மையிலே அந்த ஆன்மா திகழ்கின்ற ஆன்மாவை தட்டி எழுப்புகின்ற பாவனை அது உள்ளே இருப்பது. அதுதான் அது.
நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் தூங்குற பொண்ணை போய் பாவான்னு கூப்பிடுறானே. இல்லை இல்லை, அவர்கள் செய்வது ஆன்மாவை எழுப்புவது. அதுதான் இங்க சொல்லப்படுவது. இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் மற்ற பாடலுக்கும் இதுக்கு நிறைய வித்தியாசம் உண்டு. என்னன்னு கேட்டா, எப்படி இறைவனை புகழ வேண்டும், எப்படி பக்தி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியை இங்க நம்ம பார்க்கிறோம். நம்ம பக்தி செய்யறதுனாக்க என்ன நினைக்கிறோம்னா, கையில ஏதோ ஒரு புத்தகத்தை வச்சுப்போம். அதுல இருக்கிற ஸ்லோகமோ அந்த பாடலோ செய்யுளோ ஏதோ ஒண்ணு இறைவன் புகழ் பாடுவதை நம்ம வாயை விட்டு பாடினாலே நமக்கு பக்தின்னு நினைக்கிறோம். அல்லது அதுவும் ஒரு வகைதான், அது பக்தி இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுவும் ஒரு வகையான பிரியன்தான், அதுவும் ஒரு வகையான பக்தி தான், அவனுடைய இறைவன் புகழை பாடுவது. ஆனால் உண்மையில் எப்படி பாட வேண்டும், எப்படி இறைவனை நினைக்க வேண்டும் என்றால் தான் அங்க இருக்குது. அவன் கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உள்ளின்று நெக்கு உருக. இவ்வளவு செய்தி சொல்ற. ஏன் இவ்வளவு செய்தி சொல்றான்னு கேட்டா, எப்படி இலக்கணம், இறைவனை நினைப்பதற்கான இலக்கணம் அது. இந்த இலக்கணப்படி நாம பக்தி செய்யறோமா, நம்முடைய மனது ஒன்றி நிற்கிறதா, அவன் பேரை சொன்னதுமே உள்ளம் நெகிழ்கிறதா, சொன்ன காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிறதா, மனது அந்த உருகி நிற்கிறதா, உள்நோக்கி போகிறதா, உருகி நெக்கு உருகிறது. நெக்கு உருகிறது என்றால் என்ன என்றாக, மனதை அப்படியே பிசைந்து அப்படியே நம்ம உருக வைக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு மருந்தாக இருக்கின்றானே, அந்த வேத பொருளா இருக்கின்றானே, அந்த பக்தி செய்கின்ற முறையை இந்த பாடல் சொல்லுகின்றது. மற்ற பாடலுக்கு இதற்கும் ஒரு வேறுபாடு. பெண்கள் ஏதோ விளையாட்டா பேசுற மாதிரி இருக்கு இல்லையா? இல்ல இல்ல, விளையாட்டா பேசல அந்த பொண்ணுங்க. அந்த பொண்ணுங்க ரொம்ப அழகாக, ரொம்ப நேர்மையாக எப்படி பக்தி செய்ய வேண்டும் என்பதை பெண்கள் தானே, சாதாரண விளையாட்டு சின்ன பெண்கள் தானே, அந்த பெண்களுக்கு இவ்வளவு பக்தி உள்ளமா, முதிர்ந்த ஒரு நிறைய அனுபவம் வாய்ந்த பெரியவர்கள் எப்படி பக்தி செய்வார்களோ அப்படி ஒரு பக்தி நிலையை இந்த பெண்கள் சொல்கிறார்கள். இவ்வளவு சின்ன பெண்கள் தானே, இவர்கள் ஒன்றும் பெரிய பெண்கள் அல்ல, சிறிய பெண்கள், விளையாட்டாக பெண்கள், விளையாட்டான பெண்கள். அப்படிப்பட்ட சின்னஞ்சிறு பெண்கள் எப்படி பக்தி செய்ய வேண்டும் என்கின்ற நெறியை இவர்கள் சொல்லுகின்றார்கள். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, எப்படி பக்தி செய்ய வேண்டும். உள்ளம் உருகி நின்று, உள்நோக்கி நின்று, கசிந்து கண்ணீர் மல்கி பாட வேண்டும் என்ற செய்தியை சொல்கிறார்கள். ஆக இந்த பெண்ணையும் அவர்கள் எழுப்பி விட்டார்கள். எழுப்பி விட்டு அழகாக அழைத்து கொண்டு அடுத்த வீட்டுக்கு போக போகிறார்கள். இப்ப முன்னே சொன்னது போல அந்த பெண் வந்தா சேர்ந்து கொண்டான்றதெல்லாம் இல்லை, சொல்லப்படுவதில்லை. அழகா சொல்வது என்னவென்றால், ஒன்றே ஒன்றுதான். அங்கே எழுப்புகிறார்கள், அவர்களுக்குள் பேசுகிறார்கள், அவ்வளவுதான் நமக்கு செய்தி தெரியுது. யார் யார்கிட்ட சொன்னாங்க செய்தியும் கிடையாது. அவன் உடனே எழுந்து உங்களை சேர்ந்துட்டு அடுத்த வீட்டுக்கு போனாங்கிறதும் கிடையாது. அதில் செய்தி சொல்லலை. நம்மளாவே புரிஞ்சுக்கிறோம். இந்த 4வது வீட்டிலிருந்து அவர்கள் 5வது வீட்டுக்கு அடுத்தபடி அவர்கள் போக போகிறார்கள் இல்லையா? அந்த பெண்ணை எழுப்பிட்டு அடுத்த பெண்ணை எழுப்புவதற்கு போக போகிறார்கள் என்ற அளவிலும் புரிகிறது நமக்கு, அவ்வளவுதானே தவிர அதிலே வெளிப்படையாக சொல்லவில்லை. அந்த அளவிலே இந்த பாடலுடைய பொருள் நிறைவு பெறுகிறது. இதுல முக்கியமாக என்ன சொல்கிறோம் என்றால், ஒருவருக்குள் பேசுவதில் கூட அவர்கள் எப்படி பக்தி செய்ய வேண்டும் என்பதை சொல்லுகின்றார்கள். வீணாக காலத்தை கழிக்க கூடாது என்றும், அந்த நேரத்தை எப்படி செய்ய வேண்டும் என்றும் சொல்கிறார். வீணாக நேரத்தை கழிக்க கூடாது என்று சொல்லியிருக்கிறது. அவமே காலத்தை போக்காது. அவம் என்றால் என்ன? வீணாக அர்த்தம். அவம் என்றால் வீணாக. அவமே காலத்தை போக்காதே. வீணாக, அவம் என்றால் வீணாக, வீணாக காலத்தை போக்காதே. இப்ப காலத்தை எப்படி செய்ய வேண்டும், நேரத்தை எப்படி கழிக்க வேண்டும், நேரத்தை எப்படி சொல்ல வேண்டும் என்பதற்கு ஒரு இலக்கணம் இது. நம்முடைய நேரத்தை அவனுடைய பக்தியிலே செலவழிக்க வேண்டும். அந்த பக்தி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், எந்த அளவிலே அந்த பக்தியை செய்ய வேண்டும் என்ற செய்தியை சொல்கின்ற முக்கியமான ஒரு பாடலாக இந்த பாடல் அமைகிறது. ஒவ்வொரு பாடலும் ஒரு விதத்துல அழகு. இந்த பாடலுடைய அழகு இதுதான். ஒரு முதிர்ந்த ஒருவரை போல ரொம்ப அழகாக இங்கே இந்த செய்தி சொல்லப்படுகின்றது. பாட்டை கேட்கலாமா? பொன்னேத்தில நகையாய் இன்னும் புலர்ந்தின்றோ, வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ, எண்ணி கொடுள்ளவா சொல்லுவோம் அவ்வளவும், கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே, விண்ணுக்கு ஒரு மருந்தை
வேத விழு பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்துள்ளம் உள்நெக்கு நின்றுருக யாமாட்டோம் நீயே வந்து எண்ணிக்குறையில் துயிலேலோரெம்பாவாய். திருச்சிற்றம்பலம்.